ஹே ப்ரோஸ் அண்ட் சிஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ராப்ஸ் தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ராப் பண்ண போகிறதில்ல, ஒரு டெக்னாலஜி பேஸ்டான விஷயத்தை செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாலோகிராம். அந்த ஹாலோகிராமை எப்படி செய்கிறதுன்ற வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹாலோகிராம்னு என்னென்னு சொல்லிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணி 2D ஃபார்மில் இருக்க இமேஜில் வீடியோவை 3D ஃபார்முக்கு மாற்றி அதை ஸ்க்ரீன் இல்லாமல் ஏரில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பேர் தான் ஹாலோகிராம். ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. அயன்மேன், அப்புறம் ஜுராசிக் பார்க்கு, அப்புறம் அவதார் படம், அப்புறம் பென்டன் வாட்சில் கூட அந்த ஹாலோகிராம் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன எக்ஸாம்பிளை வச்சு ஏதோ பெரிய லெவலில் சேவ் பண்ணணும்னு நினச்சிடாதீங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு 20 ரூபீஸ் இருந்தால் போதும், ஈஸியாக ஒரு ஹாலோகிராம் ப்ராஜெக்டை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலில் 29.7 சென்டிமீட்டர் கிடைக்கும், அப்புறம் வெர்டிகலில் 21 சென்டிமீட்டர். இல்லை ரெண்டுத்துல பாதி தான் எடுக்க போகிறோம். ஹரிசாண்டலில் 14.7 சென்டிமீட்டர், அப்புறம் வெர்டிகலில் 10.5. இப்போ வெர்டிகலாக இருக்க ரெண்டு செல்லையும் 10.5 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் வச்சு அது ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அதேமாதிரி 14.7 சென்டிமீட்டருக்கு பண்ணுங்கள். இப்போ ரொம்ப நாளாக பூட்டி கிடந்தவங்க ஜாமெட்ரி பாக்ஸில் இருந்து ப்ரொட்ராக்டரை வெளியே எடுத்து இப்போ நான் சொல்கிற ஆங்கிளில் மார்க் பண்ணி வைங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0, 90 டிகிரி, 180 டிகிரி, அப்புறம் பேப்பரை திருப்பி வச்சு இன்னொரு 90 டிகிரி, அப்புறமா திருப்பி பேப்பரை ஸ்ட்ரைட்டாக வச்சு 4 ஆங்கிள் மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 72 டிகிரி, அப்புறம் 144 டிகிரி, பேப்பரை தலைகளை திருப்பி 36 டிகிரி, அப்புறம் லாஸ்ட்டாக 98 டிகிரி. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து அந்த சர்க்கிள் பண்ண பாயிண்ட் வழியாக 9 சென்டிமீட்டர் லைன்ஸ் வரைய போகிறோம். நெக்ஸ்ட்டு 9 சென்டிமீட்டருக்கு வந்த லைன்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பென்டகன் ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம வரைஞ்ச 9 சென்டிமீட்டர் லைன்ஸ் எல்லாத்துலேயும் சென்டர்லேருந்து 1.5 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் வைங்க. பாயிண்ட் வச்சுட்டு அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஷீட் எடுத்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி வச்ச A4 ஷீட் மேலே ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க. வச்சுட்டு இந்த பாயிண்ட்டில் மட்டும் ஒரு மார்க்கர் பெண்ணை வச்சு மார்க் பண்ணி வைங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண வேண்டியதுதான். அப்புறமா சின்ன பென்டகனையும் பெரிய பென்டகனையும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ அந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை மறுபடியும் A4 ஷீட் மேலே வச்சு நம்ம இப்போ 0 டிகிரி மார்க் பண்ணோம்ல, அது கீழே இருக்க இந்த பார்ட்டை மட்டும் நம்மளுக்கு தேவையில்லை. உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதை மட்டும் தனியாக வெட்டி எடுத்துடலாம். வெட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்கேலை வச்சு அந்த லைன்ஸ்லாம் மடக்கி விட்டுருங்க. மடக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது பிரமிட் ஷேப்பில் இருக்கும். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஹாலோகிராம் ப்ரொஜெக்டர் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்த மட்டும் டேப் வச்சு ஒட்டிடலாம். இப்போ உங்கள் ஹாலோகிராம் ப்ராஜெக்டை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நின்றுச்சுன்னா நீங்கள் பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா அப்படி இப்படி லைட்டாக மடக்கி விட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி நிற்க வச்சுருங்க. நிற்கலைன்னா சேர் போட்டு உட்கார வச்சுருங்க. தூக்கம் வருதா தூங்க வச்சுருங்க. இப்போ நீங்கள் ஹாலோகிராம் ப்ராஜெக்டரை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹாலோகிராம் வீடியோஸ் எங்கே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்லேயே சாதாரணமாக சர்ச் பண்ணி பார்த்தால கிடைக்கும். இப்போ உங்கள் ஹாலோகிராம் ப்ராஜெக்டரை எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த சென்டரில் இருக்க பாஸ் ப்ளே பட்டன் தான் ஹாலோகிராம் வைக்க வேண்டிய இடம். நீங்கள் நைட்டில் வச்சு பார்த்தா தான் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், தேட்டரில் பார்க்குற மாதிரி. தியேட்டர்னோட தான் ஞாபகம் வருது. எல்லோரும் டிக்கெட் எடுத்தீங்களா படத்தை பார்க்க? எது எடுக்கலையா? சரி, அதெல்லாம் வேணாங்க. லைக் பட்டனை தட்டி விட்டால் போதும். அப்புறம் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் தான்
கைஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். நான் ஃப்ரைடே மட்டும்தான் வீடியோ போடுவேன்னு இல்லை, எனக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் வீடியோ போட்டுருவேன். நீங்கள் விடாமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. இதுக்காண்டி தான் நான் தேர்ஸ்டேவே வீடியோ போட்டேன். இப்போ நீங்கள் லைட் ஆன் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுதுன்னு காட்டுறேன் பாருங்கள். சுத்தமாக ஒன்றுமே தெரில, ஏதோ லைட்டாக அதை ஓடுற மாதிரி தெரியுது. இப்போ லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வாவ், சமலை. எப்படியும் எல்லோரும் டிக்கெட் இல்லாமல் படத்தை பார்த்துட்டீங்க. சரி, நீங்கள் என்ஜாய் பண்ணால் போதும். இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் போகிற பக்கில் அந்த மணியை அடிச்சு விட்டு போயிருங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு ப்ராஜெக்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.